குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று நான் லைவில் ஒரு தலைப்பு போட்டிருந்தேன். அதாவது வாழ்க்கை ஒரு நாடகம். அதில் நடிக்கிற சில காட்சிகள் சிரிப்பை தரும், சில காட்சிகள் கண்ணீரை வரவழைக்கும்னு. அதை வச்சு இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஆக்சுவலி வாழ்க்கைன்றது ஒரு நாடக மேடை இல்லையா? இந்த வரிகளில் நிறையா உண்மைகள் இருக்குல்ல. வாழ்க்கை ஒரு மேடை மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் அதில் ஒரு ஒரு கேரக்டர் நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? சில நேரங்களில் சில கேரக்டர் நம்மளே சூஸ் பண்ணிக்கிறோம். சில நேரத்தில் கேரக்டர் அந்த வாழ்க்கை நம்முடைய சூழ்நிலை நமக்கு கொடுக்குற ஒரு கேரக்டர். சில காட்சிகள் நான் சொன்ன மாதிரி சிரிப்பை கொடுக்குது, ரொம்ப நினச்சி சிரிப்போம் இல்லையா? சில காட்சிகள் நம்ம கண்ணீரை வரவழைச்சு ரொம்ப அழுது நம்ம வாழ்க்கையவே முடிச்சோம் இல்லையா? ஆனால் அந்த ரெண்டுமே அந்த நாடகத்துக்கு அவசியம் தானே. ஒரு நல்ல நடிகன்னா நம்ம அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக மனசார நடிக்கிறோம் இல்லையா? எவ்வளோ கஷ்டமான சீன் வந்தாலும் சரி, நம்மளால் முடியும். கர்டன் கண்டிப்பாக க்ளோஸ் ஆகும். முக்கியமானது என்ன தெரியுமா? யாரோ பார்க்கறதுக்காக நம்ம மனசு நிம்மதியாக இருக்கிற மாதிரி நம்ம நடிக்கிறோம். ஆனால் வாழ்க்கை ஒரு நாடகம். அதில் நம்ம ரோல் எப்படி வாழ்கிறோம்? அதுதான் அந்த வாழ்க்கையோட சரியான அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது. நாம் எப்படி சொல்கிறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றதை வச்சு தான் அந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் உண்மையிலே ஒரு நாடகமாக ஆர் என்ன அப்படின்ட்டு. ஆனால் வாழ்க்கை ஒரு பெரிய மேடை மாதிரி. அதில் எல்லாருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்குது. ஒருத்தர் மகனாக இருப்போம், ஒருத்தர் மகளாக இருப்போம், ஒருத்தர் கணவராக, மனைவி, தாய், தகப்பன், அப்புறம் ஒரு என்ன சொல்கிறீங்க, நண்பனாக இருப்பீங்க, நண்பியாக இருப்பீங்க, குழந்தையாக இருப்பீங்க. இப்படி பலதரப்பட்ட எல்லாருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பார்த்தீங்களா, எந்த சீன் எப்போ வரும்னு நம்மளால் யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கரெக்டாக சில சீனு ரொம்ப ஹை இதில் நம்மளை கொண்டு போயிடுது. நம்ம அவார்டு வரைக்கும் கிடைக்கிற அளவுக்கு நமக்கு இருக்கும். சில சீன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை உடைச்சு, அதாவது ரொம்ப இந்த ஃப்ளாப் மூவி மாதிரி இருந்த இடமே தெரியாமல் நம்மளை அழிச்சிடுது. கரெக்ட் தானே? நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது தான் சில சமயம் நம்ம லைஃபு சூப்பராக ஒரு ட்விஸ்ட் கொடுக்கும். நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கோம், வா நல்லா இருக்கே இந்த மூவி, சூப்பராக இருக்கே, இதோட ரீச் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது தான் ஒரு எதிர்பாராமல் ஒரு கிளைமேக்ஸ் வரும். என்ன தெரியுமா? நம்ம நம்பின மனுஷங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. சில சமயம் நம்ம நம்பி இந்த பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கும், இந்த லைஃப்பில் இந்த எண்ட் இப்படி தான் இருக்கும், நம்ம ஒரு கிளைமேக்ஸை பிளான் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்கு சுத்தமாக உடஞ்சி போயிடும். அந்த நேரத்தில் தான் நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும் இல்லையா? என்னடா இது, எனக்கு மட்டும்தான் இப்படி தான், பார்க்குற எல்லாருக்குமே இதே ஃபீலிங் தானா அப்படின்னு தோணும் தானே? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு சேம் சீன் தான். இந்த நாடகத்தில் யாருக்குமே என்ன சொல்ல, இந்த வாழ்க்கைன்ற நாடகத்தில் யாருக்குமே ஸ்கிப் பட்டனே கிடையாது இல்லையா? நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டங்கள் எல்லாமே அது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. அதை நம்ம கேரக்டரை பில்ட் பண்ணுற ஒரு ட்ரைனிங் தான். இப்போ நம்ம ஒரு நல்ல நடிகனாக ஆகணும்னா என்ன பண்ணுறோம்? ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்து நல்ல நடிகனாக எப்படி நடிக்கிறது, நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி, நம்ம எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படிலாம் ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ தான் நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ரில்லியண்டான ஒரு ஆக்ட்ரஸோ ஆக முடியும். அப்போது நம்ம அங்கே எல்லா எமோஷன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம அங்கே கற்றுக்கிறோம். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம கண்ணீர் கூட ஒரு மீனிங்ஃபுல்லான சீனிங்காக இருக்கும். நீங்கள் ஹீரோயினாக இருக்கலாம், ஆர் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் ஒரு சைடு கேரக்டராக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உங்களோட மனசில் நினச்சிக்கோங்க, உங்கள் ரோல் யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நீங்கள் இல்லாத வாழ்க்கை உங்கள் குடும்பத்துக்கு ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இது ரொம்ப ஒரு சின்ன ரோலு அப்படின்னு ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. இந்த நாடகத்தில் சீன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி கஷ்டம் இருக்கலாம், நாளைக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம டவுனில் இருந்தோன்னா நாளைக்கு நம்ம உயரப்போவோம் இல்லையா? இன்றைக்கி பண கஷ்டமா, நாளைக்கு சூப்பராக ஆகிடும். ஆனால் இந்த லைஃப்பில் எதுவுமே பெர்மனன்ட்டுமே கிடையாது. எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் இதுவும் கடந்து போகுன்றதை நீங்கள் நம்புங்க. நம்ம எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்க ட்ரை பண்ணுறோம் இல்லையா? ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. லைஃப் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கீங்களா? ஆக்ட் பண்ணக்கூடாது, ஃபேக்காக இருக்கக்கூடாது, உண்மையாக வாழ்ந்தால் தான் இந்த நாடகத்தோட அர்த்தமே இருக்குது.
இந்த நாடகத்தில் ஒரு என்ன சொல்ல ஒரு முடிவு வேணும்னா நமக்குள்ள ஒரு முகமூடிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஒரு நாள் நமக்கு வரும், இந்த வாழ்க்கை நாடகம் அமைதியாக மூடும், சத்தம் இல்லாமல் கர்டன் க்ளோஸ் ஆகும். அந்த நேரத்தில் நமக்கு கூட எதுவுமே வராது, பணம் வராது, நம்ம தேடின புகழ் வராது, கல்வி செல்வம் எதுவுமே வராது, யாருமே வர மாட்டாங்க. நம்ம கூட வரக்கூடியது ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எப்படி வாழ்ந்தோன்ற அந்த நினைவுகள் மட்டும்தான். ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்களேன், நீங்கள் வாழ்க்கையில் நடித்த அந்த கேரக்டர் உண்மையாக இருந்துச்சா? அல்லது யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப ஃபேக்காக ஒரு மாஸ்க் போட்டிருந்தீங்களா? நீங்கள் சிரித்த சிரிப்புகள்லாம் உண்மையாவா? அல்லது உங்களுடைய வழியை மறைச்சிக்கிட்டு வெளியில் ஒரு மாதிரி நடிச்சிங்களா? ஒரு நாள் நீங்கள் தனியாக உங்களை பார்த்துட்டு நிற்கும் பொழுது உங்கள் மனசு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குமா, நீ உண்மையாக வாழ்ந்திருக்கியா அப்படின்னு? அந்த கேள்விக்கு உங்களால் தலை துணியாமல், உங்கள் கண்ணு கலங்காமல் நிமிர்ந்து நின்று நேருக்கு நேராக அவங்கள பார்த்து பதில் சொல்ல முடியுமா? ஆமாம், நான் என் வாழ்க்கையை பர்ஃபெக்டாக க்ளீனாக நல்லா உண்மையாக வாழ்ந்தேன்னு அப்படி சொன்னீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையோட பெஸ்ட்டு வெற்றி. இந்த உலகம் எப்படி சொல்கிறதுனா, நம்மளை ஜட்ஜ் பண்ணும், நம்ம தவறுகள் எல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்கும், நம்ம வீக்னஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கும். ஆனால் இந்த நாடகத்தோட லாஸ்ட் எண்டு சீனில் இருக்கு இல்லையா, அதில் கிளாப் அடிக்க வேண்டியது யார் தெரியுமா? நம்ம தான் நமக்காகவே கிளாப் பண்ணிக்கணும். அப்போது இப்போவே முடிவு பண்ணிடுங்க, யாருக்காகவும் இல்லை, யாருக்காகவும் நீங்கள் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. கஷ்டம் வந்தாலும் சரி, தவறுகள் நடந்தாலும் சரி, யாரும் உங்களை விட்டுட்டு போனாலும் சரி, என்ன இழப்புகள் வந்தாலும் சரி, நீங்கள் உங்களை விட்டுட்டு போகாதீங்க. இந்த முழு நாடகத்திலையும் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறது யார் தெரியுமா? நீங்கள் மட்டும்தாங்க. வாழ்க்கைன்றது ஒரு நாடகம்தான். அந்த நாடகத்தில் இறுதி காட்சியில் நான் என் வாழ்க்கையை உண்மையாக பர்ஃபெக்டாக வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்ல முடியலன்னா அந்த நாடகம் என்ன சொல்கிறது, ஒரு முழுமையே அடையாது இல்லையா? இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கை ஒரு நாடக மேடை, அப்படி தானே ஒத்துக்கிறீங்களா? நம்ம அதில் உள்ள ஒரு கேரக்டர்ஸ் தான். இந்த வாழ்க்கை நாடகத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்து எப்படி உங்களுடைய அவார்டை நீங்கள் வின் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை முடிவு பண்ணுறீங்கன்றது தான் உங்களுடைய வாழ்க்கையோட அர்த்தம். புரியுதுங்களா? யாரோ பார்க்குறதுக்காக இல்லை யாரோ ஏதோ சொல்லணுன்றதுக்காகவோ நீங்கள் வாழாதீங்க. உங்கள் மனசு நிம்மதிக்காக நீங்கள் வாழுங்க. உங்கள் நல்ல நடிகனாக நம்மளை பாத்திரத்தை மனசார நடித்து உங்கள் வாழ்க்கை என்ன கஷ்டமான சீன் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, இந்த வாழ்க்கையில் இந்த சீன் கண்டிப்பாக ஒரு நாள் முடியுன்றத நம்பிக்கையோட நடிக்கையும் கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் ஒரு உண்மையாக ஒரு நடிகராக வாழ கற்றுக்கோங்க. சில காட்சிகள் நான் சொன்ன மாதிரி சிரிப்பையும் தரலாம், சில காட்சிகள் உங்கள் வாழ்க்கையில் அழுகையும் தரலாம். ஆனால் நீங்கள் எதையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு கடந்து போக கற்றுக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.